டெல்லியில் தமிழ்நாட்டை அடகு வைத்தது யார் என ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. கொல்லைப்புறமாக PM ஸ்ரீ திட்டத்தை முதலில் வரவேற்றுவிட்டு தற்போது எதிர்ப்பு நாடகம் ஆடும் அறிவாலயத்திற்கு அதிமுகவை பற்றி பேச எள்ளளவாவது அருகதை இருக்கிறதா எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் சரமாரி கேள்வி. மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு கையெழுத்து போட்டு டெல்டா விவசாயிகளின் உரிமையை அடகு வைத்தவர்தானே நீங்கள். நீட் என்ற சொல்லையே நாட்டிற்கு அறிமுகப்படுத்தியதே திமுக காங்கிரஸ் கூட்டணிதானே என அதிமுக பொதுச் செயலாளர் ஆவேசம். அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கம் ஏல முடிவுகள் வரும் வரை கள்ள மௌனம் சாதித்து பல்வேறு சதி செயல்களால் மதுரை மாவட்ட மக்களின் வாழ்வியலையே அடகு வைக்க முயற்சித்தவர்கள் தானே நீங்கள் எனவும் ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. சென்னையை அடுத்த புழலில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவர் போக்சோவில் சிக்கினார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதால் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்கும் அவலம். மூன்றாவது மாடியில் CBI ரெய்டு நடக்க முதல் மாடியில் 3 மடங்கு சீட்களை கொடுத்து காலில் விழுந்த கொத்தடிமைகள் தானே நீங்கள். உங்களால் என்னுடன் நேருக்கு நேர் நின்று தனியாக விவாதிக்க முடியுமா? அந்த திராணி தெம்பு உங்களுக்கு இருக்கிறதா என ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சவால். தென்காசியில் 15 வயது சிறுமியை திருமணம் செய்து கொடுமைப்படுத்தியவர், திருமணத்திற்கு உடந்தையாக இருந்தவர்கள் என 4 பேர் சிக்கினர். சிறுமி காணாமல் போனதாக கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பெற்றோர் புகார் அளித்த நிலையில் குழந்தைகள் நலத்துறையும் காவல்துறையும் கும்பகர்ண தூக்கத்தில் இருந்ததா என மக்கள் கேள்வி. சென்னை அண்ணா நகரில் டியூசன் முடித்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த 9 வயது சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 13 வயது சிறுவன் போக்சோவில் சிக்கினார். திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த இளைஞர் சிக்கினார். திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களை கட்டுப்படுத்தாமல் அப்பா ஸ்டாலின் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என மக்கள் கேள்வி. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் பெற்ற மகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த கொடூர தந்தை சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு. சென்னை எர்ணாவூரில் 20 வயது கல்லூரி மாணவியை ஆபாசமாக படம் பிடித்து மிரட்டி வந்த 24 வயது இளைஞர் சிக்கினார். தமிழகத்தில் அதிகரித்து வரும் பாலியல் குற்றங்களை அப்பா ஸ்டாலின் கண்டுகொள்ளாததால் பெண்கள் நாள்தோறும் பல்வேறு இன்னலுக்கு ஆளாவதாக வேதனை. மதுரை அலங்காநல்லூர் அருகே மது அருந்தும் போது நண்பர்களுக்குள் ஏற்பட்ட சண்டையில் இளைஞர் கத்தியால் குத்தி கொலை. ஸ்டாலினின் திறனற்ற ஆட்சியில் மது போதையால் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் வேதனை. மதுரை சிலைமான் பகுதியில் இளைஞர் வெட்டி படுகொலை. திமுக ஆட்சியில் மதுரையில் அரங்கேறி வரும் தொடர் கொலை சம்பவங்களால் வெளியில் நடமாடவே அச்சப்படும் மக்கள். திருவண்ணாமலை மாவட்டம் கோவூர் கிராமத்தில் 60 வயது மூதாட்டி உயிருடன் தீ வைத்து எரித்து கொலை. குற்றவாளிகளை கைது செய்யாமல் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை பாதிக்கப்பட்டவர்களை மிரட்டுவதாக குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பிரசவத்தின் போது இளம் பெண் உயிரிழப்பு. உரிய வசதிகளின்றி அலட்சியமாக பிரசவம் பார்த்ததால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து இழப்பீடு வழங்க வேண்டும் என உறவினர்கள் முற்றுகை போராட்டம். மதுரை காமராஜபுரத்தில் செல்போனில் PUBG கேம் விளையாடிய சிறுவன் தற்கொலை. தொடர்ந்து PUBG கேம் விளையாடி வந்த நிலையில் மன உளைச்சலில் இருந்த சிறுவன் வீட்டின் மாடியில் இருந்து குதித்து உயிரை மாய்த்து கொண்ட பரிதாபம். மதுரையில் செமஸ்டர் தேர்வு கட்டணம் செலுத்த முடியாத மன உளைச்சலால் 2ஆம் ஆண்டு கல்லூரி மாணவர் தூக்கிட்டு தற்கொலை. கல்வியில் முதல் மாநிலம் என வெற்று பெருமை பேசும் திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு ஏழை மாணவன் தேர்வு கட்டணம் செலுத்த முடியாமல் உயிரை மாய்த்து கொண்ட அவலம். சென்னை மாதவரம் பகுதியில் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்ட மெத்தபெட்டமைன் கஞ்சா சிக்கியது.
திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே நாட்டு படகில் இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 80 கிலோ கஞ்சா பிடிபட்டது. திமுக ஆட்சியில் காவல்துறையினரின் அலட்சியத்தால் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே அதிவேகமாக காரில் கடத்திச் செல்லப்பட்ட போதைப் பொருட்கள் சிக்கியது. திமுக ஆட்சியில் உளவுத்துறை உறங்கிக் கொண்டிருப்பதால் போதைப் பொருள் கடத்தல் அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. திருவண்ணாமலை மாவட்டம் நாற்றம்பள்ளி பகுதியில் புதுச்சேரியிலிருந்து மது பாட்டில்களை கடத்தி வந்த அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் ஆகிய இருவர் பிடிபட்டனர். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு ஊழியர்களே சட்டவிரோத சம்பவத்தில் ஈடுபடுவது தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் நகை கடை அதிபர் மற்றும் பைனான்சியர் வீடு கடைகளில் அமலாக்கத்துறையினர் சோதனை. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் சோதனை. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே லட்சுமிபுரத்தில் சுங்கச்சாவடியை சூறையாடிய பொதுமக்கள். திண்டுக்கல் குமுளி 4 வழி சாலை பணிகளை தொடங்காமல் சுங்கச்சாவடி செயல்பாட்டிற்கு வந்ததால் மக்கள் எதிர்ப்பு. தமிழ்நாடு ஊராட்சி செயலர்கள் சங்கம் சார்பில் தமிழகமெங்கும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் ஆர்ப்பாட்டம். ஊராட்சி செயலர்களை தமிழக அரசின் ஓய்வூதிய திட்டத்தில் இணைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன கோஷம். சென்னை துறைப்பாக்கத்தில் 3 வயது குழந்தை மழைநீர் வடிகால்வாயில் விழுந்து உயிருக்கு போராடிய நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. மழைநீர் வடிகாலுக்காக தோண்டப்பட்ட பள்ளங்களுக்கு முறையாக தடுப்புகள் அமைக்காத மாநகராட்சி அதிகாரிகளின் அலட்சியமே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பழுதடைந்த கிணற்றுக்குள் லாரி விழுந்ததால் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு சொந்தமான 600 நெல் மூட்டைகள் நீரில் மூழ்கி சேதம். அதிகாரிகளின் அலட்சியத்தால் தான் நெல் மூட்டைகள் சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பகுதியில் தொடர்ந்து பெய்த கனமழையால் 10 ஏக்கர் நடவு செய்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். திமுக அரசு முறையான வடிகால் வாய்க்கால் வசதி அமைத்து தரவில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு. திராவிட மாடல் ஆட்சியில் ரேஷன் கடைகளில் பாமாயில் விநியோகம் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். பாமாயிலுக்கான டெண்டர் இன்னும் இறுதி செய்யாமல் ஸ்டாலினின் திமுக அரசு கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் அரசு பள்ளிகளுக்கு தேவையான இணைய சேவை கட்டணத்தை உள்ளாட்சி அமைப்புகள் செலுத்த வேண்டும் என பள்ளிக் கல்வித்துறை உத்தரவு. உள்ளாட்சி அமைப்புகள் சாலை போன்ற அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கவே நிதி இல்லை என்று கூறி வரும் நிலையில் எப்படி இணைய சேவை கட்டணத்தை கட்டும் என மக்கள் கேள்வி. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் உணவுத்துறையில் 992 கோடி ரூபாய் அளவிற்கு ஒப்பந்த ஊழல் நடைபெற்றிருப்பதாக புகார். கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷனில் மட்டுமே குறிக்கோளாக இருக்கும் திராவிட மாடல் அரசுக்கு கடும் கண்டனம். கடந்த 11 ஆண்டுகளாக மேக் இன் இந்தியா என விளம்பரம் செய்து வந்த மைனாரிட்டி பாஜக அரசு தொலைத்தொடர்பு துறையில் ஸ்டார்லிங்க் நிறுவனத்திற்கு சிவப்பு கம்பளம் விரித்திருப்பது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. இந்தியா செயற்கைக்கோள்களை ஏவுவதிலும் நிலைநிறுத்துவதிலும் உலக வல்லரசாக மாறிவிட்டதாக விளம்பரம் தேடிக்கொண்ட மைனாரிட்டி பாஜக ஆட்சியின் வளர்ச்சி இதுதானா என மக்கள் விமர்சனம். சுங்கவரி இல்லாமல் மத்திய அரசு உளுந்து இறக்குமதிக்கு அனுமதி வழங்கியதற்கு விவசாயிகள் எதிர்ப்பு. அதிகப்படியான வெளிநாட்டு உளுந்து வர்த்தகத்தை ஊக்குவிக்கும் அபாயம் உள்ளதாலும் இந்திய உளுந்து உற்பத்தியாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடும் என்பதாலும் மத்திய அரசு பரிசீலிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. வெளி மாநிலங்களில் இருந்து பூண்டு வரத்து அதிகரித்துள்ளதால் விலை வீழ்ச்சி. கடந்த வாரம் 1 கிலோ 100 ரூபாய்க்கு விற்ற விலை 50 ரூபாயாக குறைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை. நாகை மாவட்டம் லால்குடியில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்ததால் விவசாயிகள் கவலை. எழுதாத பேனாவுக்கு சிலை அமைக்கும் அரசால் கொள்முதல் நிலையத்தில் மேற்கூரை அமைக்க முடியாதா எனவும்
நானும் டெல்டாக்காரன் தான் என்று கூறிய முதலமைச்சரிடம் விவசாயிகள் கேள்வி. தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைக்கப்படவுள்ள விண்வெளி தொழில்நுட்ப பூங்கா திட்டம் அறிவிக்கப்பட்டு நீண்ட காலமாகியும் தாமதம் காட்டும் தமிழக அரசு. 72,000 கோடி முதலீட்டு திட்டம் என்றாலும் தமிழக அரசின் சரியான திட்டமிடல் இல்லாததால் நிலம் கையகப்படுத்தும் பணி தாமதம். பஞ்சு சாகுபடியில் இந்திய அளவில் 9வது இடத்திற்கு பின்தங்கியது தமிழகம். விவசாயத்திற்கு தனி பட்ஜெட் என விளம்பரங்கள் காட்டும் திராவிட மாடல் ஆட்சி நடைமுறையில் தோல்வியடைந்துள்ளதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு.